மத்திய பிரதேச மாநிலம் ரத்தன்கர் கோவிலில் கூட்ட நெரிசலில் சிக்கி 115 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். துணை காவல் கண்காணிப்பாளர் AS நெகி தலைமையில் 3 பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் முதற்கட்டமாக குற்றப்பத்திரிகை நகலை காவல்துறையிடம் பெற்றனர். பின்னர் விபத்து தொடர்பான அனைத்து தகவல்களையும் கேட்டறிந்தனர். ரத்தன்கர் கோவில் விபத்து குறித்து மத்திய புலனாய்வு அதிகாரிகளின் விசாரணைக்கு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. கடந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி நவராத்திரி விழாவை ஒட்டி ரத்னாகர் கோவிலில் நடந்த வழிபாட்டின் போது பக்தர்கள் கடந்து சென்ற பாலம் இடிந்து விழுவதாக வதந்தி பரவியது. இதனால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 115 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து டாட்டியா மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் 21 பேர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர்.